வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்கள், ரொம்ப எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் போட்டுக்கிற மூலிகை பொருள்கள் அந்த மாதிரி இதை நீங்கள் தேய்ச்ச உடனே உங்களுக்கு ஒவ்வொரு சொட்டும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஈஸியாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதை ஃபில்டர் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா? செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான். இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மூலிகை பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறையா பேர் எதிர்பார்த்த ஒரு ஹேர் டை ஆயில். உடனே ஒவ்வொரு சொட்டுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ஆயில் தான். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு ஆயில். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகும். இப்போ இதை எப்படி பண்ணலாம், என்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சேர்க்குற ஆயில் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா எனக்கு வந்து எண்ணெய் காய்ச்சினா டைம் இல்லை, எனக்கு காய்ச்சினாலும் முடி வந்து உதிருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஹேர் டை ஆயில் தான். ஆனால் இளநரையெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் டோட்டலாக உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயத்தை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் தான் எடுத்திருக்கோம். கருஞ்சீரகம் வந்து நான் பவுடராக தாங்க எடுத்திருக்கேன். நான் வந்து கருஞ்சீரகம் பாருங்க பொடியாகவே நம்மளுக்கு கிடைக்குது. களோஞ்சி பவுடர் அப்படின்னு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா பொடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கருஞ்சீரகம் இல்லை, அதனால் பொடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். 1 to 1.5 வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து அரைச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். அதனால் நம்ம பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். கருஞ்சீரக பவுட்ரு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒரு 2 பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து இளநரையை மட்டும் இல்லைங்க, முடி வந்து இப்போ தான் முடி வெள்ளை முடி வருது அப்படின்னா அதை வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம கொய்யா இலை தான் எடுத்திருக்கேன். கொய்யா இலையை கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வாடிடும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொய்யா இலை வந்து முடி வந்து நல்லா கருப்பாக்குறது மட்டும் இல்லைங்க, உங்கள் வந்து இளநரையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதை டையாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வீடியோஸ் வந்து நம்ம இதில் போட்டிருக்கேன், ஹேர் டை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஆயிலுக்கு இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொய்யா இலையை நம்ம இந்த மாதிரி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது அடுத்ததாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை அதே அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போது இது டோட்டலாக வந்து நம்ம இதையை அப்படியே வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொடியாகிருச்சு. இந்த மாதிரி வந்து பொடியாகிடணும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி பொடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. அதனால் இது மாதிரி வந்து எடுத்திங்கன்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து சூப்பராக கிடைக்கும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதனால் ஒரு 100 to 150 மில்லி வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ கருஞ்சீரகம், வெந்தயம், அடுத்து நம்ம கொய்யா இலை, இது நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. நம்ம அந்த கொய்யா இலையும் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஆயிலு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போது இதில் வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சுத்தமான செக்கு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தலைக்கு ஃப்யூராக எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த எண்ணெய் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக வந்து தலைக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் நல்லா ப்யூரான ஒரு எண்ணெயாக வந்து தேய்ச்சிங்கன்னா தான் முடியும் வந்து நல்லா கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நீட்டாக வந்து இதில் தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் எப்படி இப்போ என்ன கலரில் இருக்குது இப்போ பாருங்கள். நம்ம வந்து ஆயில் தனியாக இருக்கு இல்லையா, இப்போ நான் ரெடி பண்ணதுக்கப்புறமும் இந்த ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இது நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க.
நல்லா வந்து இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே இதை வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தேடும் பயன்படுத்தலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டிலில் இதை சேவ் பண்ணி காலையில் அந்த வெயில் அடிக்குது இல்லையா, அந்த வெயிலில் சூரிய ஒளியில் ஒரு வாரம் வந்து இதை நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணலாம். செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து இந்த ஆயில் வந்து உங்களுக்கு முடி வந்து ஒரு சீப்பு போட்டாலே கொட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கொட்டுறவங்களுக்கு 2 நாளில் நல்ல முடி வந்து ஸ்டாப் ஆகிறத உங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 3 தடவையாவது இந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நான் டபுள் பாயிங் மெத்தடில் தான் இந்த ஆயிலை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அப்படியே தேய்ச்சோம்னா நிறைய பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு குளிர்ச்சியாக இருக்கிறனால தலைவலி பிரச்சனை வரும். அதனால் இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். ஆயிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து கலந்துருச்சு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரம், அகல பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுக்கிற இந்த ஆயிலை நம்ம உள்ளே தூக்கி வச்சிடலாம். இது நல்லா வந்து நுரை கட்டி நம்மளுக்கு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து கிளறி கொடுங்க. நல்ல எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு மேலே வரும். அது வரைக்கும் இது வந்து நம்ம சூடு பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அந்த இது வந்ததே காமிக்கிறேன். தனியாக அந்த பொருளெல்லாம் கீழே போயிடும், நம்ம ஆயில் வந்து தனியாக மேலே வரும். அப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து எடுத்துடலாம். கலரும் நல்லா உங்களுக்கு திக்னஸாக மாறும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கம்பல்சரி ஒரு 3 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா ஹீட்டில் வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப இப்படி தூக்கி வச்சிங்க அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே நல்லா வந்து உங்களுக்கு ஹீட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி நீங்கள் தலைக்கு போடுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சூடு பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் அப்படியே கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் தேய்க்கிறப்ப கொஞ்சம் வெதுவெதுப்பான கரண்டியில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். 100% நேச்சுரலான ஒரு ஆயில். இங்கே பாருங்கள், அப்படியே இப்போ தானே வச்சோம், இப்போ வச்சதே பாருங்கள் அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் இதோடு நீங்கள் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் கலந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கலந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து தான் நான் அப்ளை பண்ணுவேன். இந்த இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் முடி இன்னுமே நல்லா கருன்னு திக்காக ரொம்ப சூப்பராக அடர்த்தியாக வளரும். இளநரைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். நார்மலாக ஒர்க்கிங்கெல்லாம் இது தேய்ச்சா நிறையா பேர் கேட்குறீங்க, தேய்ச்சா குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நார்மலாக இது நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம். நீங்கள் டைம் இருக்கையில் வந்து குளித்தாலே போதும். அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வைங்க, வச்சுருந்தீங்கன்னாவே போதும். அது வந்து நல்லா நுரை கட்டி கொதிக்கிற லெவல் வரும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போட நான் வந்து தேய்க்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கேஸ்ட்ரோல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை வந்து நான் வந்து என்னோடய தேவைக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேய்க்கிறப்ப கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணதுனால நம்ம அந்த விளக்கெண்ணெய் சேர்த்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இதில் வந்து ஹீட் ஆயிரும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூனாவது இதில் உள்ள கலந்து தேய்ச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு வளரும். அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது ஒரு விளக்கெண்ணெய் தான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இப்படி விட்டுறலாம். சரிங்களா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே வந்து அந்த ஹீட்லேயே தண்ணி சூடு இருக்கு இல்லையா, ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே இறக்கி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா வந்து இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ இறக்கிடலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். நல்ல கலர் சேஞ்சாக கருகாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து நான் உடனே இப்போ வீடியோனால உங்களுக்கு நான் உடனே ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதை ஆனால் நீங்கள் நைட்டெல்லாம் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் கூட பாட்டிலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நான் அகலமான பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சாதான் அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி இதில் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். நிறையா பேர் வந்து ஆயில் ரெடி பண்ணி தருவீங்களாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட ஆசைப்படியே வந்து இப்போ நல்லா ஃபில்ட்ரு ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி கூட தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் மாதிரி கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா
இது மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூப்பராக வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. ஆயில் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து கேரளா ஃபெசல்னு கூட சொல்லலாம். நம்ம இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொய்யா இலை வந்து பெஸ்ட்டாக இதில் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் நீங்கள் கொய்யா இலை சேர்த்துருக்கிறீங்கனானே தெரியாது. அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலும் கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆயிலை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரையில சுத்தமாகவே உங்களுக்கு நரைமுடி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு முடி வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குது, அரிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப நல்லா அந்த அரிப்பு பிரச்சனையெல்லாம் இன்னும் முடி ஸ்டாஃப் ஆகி நல்லா வந்து கருன்னு அடர்த்தியாக வளருங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? தலையில் எப்படி தேய்க்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது நல்லா வந்து தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமான ஒரு இது. மசாஜ் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் முடி வந்து நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.